வணக்கம் மக்களே, நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 15 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலாஸ், இந்த வீடியோக்கு தேவையான ஃபார்முலாஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள போலாம். சரிங்களா? சரி, நம்ம nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, இதை மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? சரி, nth டேர்ம், சரிங்களா, nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு tn = a + n - 1 × d. சரிங்களா? இதான் என்னது nth டேர்ம், லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? nth டேர்ம் லாஸ்ட் டேர்ம்னு எழுதி வச்சுக்கோங்க. சரி, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், சரிங்களா, ஒரு தொடர் வரிசை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சரிங்களா, கூட்டுத்தொடர் வரிசை தான் நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? கூட்டுத்தொடர் வரிசை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், மொத்தம் அந்த தொடர் வரிசையில எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா n = l - a/d + 1. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. சரி, அதாவது இந்த ரெண்டு ஃபார்முலாவே கூட்டுத்தொடருக்கானது தான். சரிங்களா? சரி, அதாவது சரி இருக்கட்டும். இங்க ஏனா என்ன, என்னா என்ன, டினா என்ன, டிஎன்னா என்ன, இதெல்லாமே பார்ப்போம். சரிங்களா? டிஎன் அப்படின்னா இத்தனாவது டேர்ம். சரிங்களா? T2 அப்படின்னா ரெண்டாவது டேர்ம், ரெண்டாவது உறுப்பு. T3 அப்படின்னா மூணாவது உறுப்பு. சரிங்களா? அதாவது இந்த உறுப்புகளை பத்தி குறிக்கக்கூடியது அந்த டிஎன் அப்படிங்கக்கூடிய டேர்ம். சரி, ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு தொடர் வரிசை, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட முதல் உறுப்பு. சரிங்களா? முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி இருக்கட்டும். இப்போ n அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம். சரிங்களா? டி அப்படின்னா டிஃபரன்ஸ். சரிங்களா? டிஃபரன்ஸ்னா என்னதுங்க, ஒரு தொடர் வரிசையோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, கூட்டுத்தொடர் வரிசையில டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா T2 - T1. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தொடர் வரிசையை போட்டிருந்தேன், 2 4 5 6 8 அப்படி போயிட்டே இருக்கணும். இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு வைங்களேன். இது கூட்டுத்தொடர் வரிசை தானா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது இந்த டிஃபரன்ஸ் ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிப்போம். சரிங்களா? இந்த ரெண்டத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல 1 T1. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது T1, ரெண்டாவது இருக்கிறது T2. சரிங்களா? சரி, அடுத்தடுத்த எண்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரெண்டு அடுத்தடுத்த எண்களை எடுத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், T2ல இருந்து T1 கழிக்கணும். சரிங்களா? அப்ப 4ல இருந்து 2 கழிச்சு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்ததா என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு வரிசையை எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த ரெண்டு டேர்மே எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தடுத்த எண்கள் தான் எடுக்கணும். சரிங்களாங்க? சரி, அப்போ இதுல என்ன பண்ணுவோம், T2ல இருந்து T1 கழிக்கணும். சரிங்களா? அப்போ இங்க T2 என்னது, 6 அப்படிங்கிறது தான் T2, 4 அப்படிங்கிறது தான் T1. சரிங்களா? ரெண்டுத்தையும் தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதான் T1, ரெண்டாவது இருக்கிறது T2. சரிங்களா? அப்போ T2ல இருந்து T1 கழிக்கணும். அப்போ 6ல இருந்து 4 கழிச்சோம்னா இங்கேயும் 2 தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இப்படி டிஃபரன்ஸை வச்சு தான், சரிங்களா, டிஃபரன்ஸ் பண்ணி தான் அது கூட்டுத்தொடர் வரிசையா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? அப்போ இந்த டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா T2 - T1. சரிங்களா? அப்போ எல்லாத்துக்கும் இடையிலான அந்த டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை இந்த ஃபார்முலா வச்சு தான் சொல்லுவோம். சரிங்களா? D = T2 - T1 வச்சு தான் சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஃபார்முலால பார்த்த எல்லா டேர்ம்ஸும் தான் என்ன இருக்கு, செகண்ட் ஃபார்முலாலயும் இருக்கு. சரிங்களா? n = l - a/d. சரிங்களா? ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் என்ன செய்யணும், எக்ஸ்ட்ராவா பார்க்கணும். என்னது, அந்த எல்னா என்ன அப்படிங்கறத பார்க்கணும். சரிங்களா? இந்த கூட்டுத்தொடர் வரிசையோட கடைசி உறுப்பு. சரிங்களா? 2 4 6 அப்படி எக்ஸெட்ரா 20. சரிங்களா? இதுல ஏ அப்படிங்கிறது முதல் டேர்ம் 2, எல் அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம் 20. சரிங்களா? அப்போ லாஸ்ட் டேர்ம், கடைசி டேர்ம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எல்லுன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்போ எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ கணக்குள்ள போயிடலாம். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, ஃபார்முலா ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிட்டு கணக்குள்ள போனா ஈஸியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி தான். சரிங்களா? சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The following APA arithmetic progression is -1 -5/6 -2/3 up to etc 10/3. சரிங்களா? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரிங்களா? டோட்டல் மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த கூட்டுத்தொடர் வரிசையில. சரிங்களா? இது கூட்டுத்தொடர் வரிசை அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால நம்மளுக்கு வேலை மிச்சமாயிருச்சு. சரிங்களா? இந்த கூட்டுத்தொடர் வரிசையில எத்தனை உறுப்புகள், மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? nth டேர்ம் கேட்கல. சரிங்களா? லாஸ்ட் டேர்மோ nth டேர்மோ கேட்கலாம். இத்தனாவது உறுப்பு கண்டுபிடி அப்படி கேட்கல. சரிங்களா? மொத்தம் கூட்டுத்தொடர்ல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 2017 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி, நம்மளுக்கு என்ன கூட்டுத்தொடர் வரிசையில கொடுத்துருக்காங்க, முதல்ல -1 -5/6 up to etc 10/3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ மொத்த உறுப்புகள், டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரிங்களா? மொத்த உறுப்புகள் கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, n = l - a/d + 1. இதான ஃபார்முலா. மேல இருக்கிறது என்னது, இத்தனாவது உறுப்பு. சரிங்களா? இத்தனாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு tn. சரிங்களா? இந்த ஃபார்முலா n = l - a/d + 1 அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஃபார்முலா எழுதிக்குவோமா. இன்னைக்கு உள்ளது ரொம்ப
பேசிக்கான சம் தான் பார்க்குறோம் சரிங்களாங்க. நம்மளுக்கு இந்த சம்ல எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிருச்சு, லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிருச்சு. ரெண்டுத்துக்கும் இடையிலான டிஃபரன்ஸை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. மொத்த அதாவது ஃபார்முலா என்னது நம்மளுக்கு மொத்த உறுப்புகள் எத்தனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n = L - A/D+1 இதுதான் ஃபார்முலா சரிங்களா. சரி இருக்கட்டும். நம்மளுக்கு இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் a தெரிஞ்சிருச்சு. a என்னது -1. லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிருச்சு. என்னது 10/3. என்னது டிஃபரன்ஸ் மட்டும் தான் தெரியணும். அதை ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்னது t2 - t1. இதுல என்ன எடுத்துக்கலாம்? முதல் ரெண்டு டேர்மே எடுத்துக்கலாமா? சரி ரெண்டு டேர்மே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இதை t1 வச்சுக்கணும், இது ரெண்டாவது இருக்கிறது t2 வச்சுக்கணும். t2 - t1 அப்படி பண்ணோம் அப்படின்னா t2ல இருந்து t1 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கிடைச்சிரும். t2 என்னது -5/6 மைனஸ் t1 என்னது -1 சரிங்களா. மைனஸ் எல்லாம் கரெக்டா போடணுங்க. ஒன்னு தப்பாயிருச்சுனா எல்லாமே தப்பாயிரும் சரிங்களா. -5/6 இப்போ என்ன பண்ணுவோம்? மைனஸ் இன்டு மைனஸ் +1 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கலாம் சரிங்களா. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? -5 × 1 -5 தான் கிடைக்கும் சரிங்களா. +6 × 1 என்னது திரும்ப நம்மளுக்கு +6 தான் கிடைக்கும் சரிங்களா. டிவைடட் பை 1 சாரிங்க 1 × 6 சாரிங்க சாரி. சரி அப்போ இந்த 6ல இருந்து 5 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். 1/6 சரிங்களா. அப்போ டிஃபரன்ஸ் நம்மளுக்கு 1/6 கிடைச்சிருக்கு. இப்போ ஃபார்முலாக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ எல்லாத்தையும் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி n = L - A/D+1 தானே. அப்ப L ஓட மதிப்பு நம்மளுக்கு என்னது? 10/3 சரிங்களா. அப்போ அதில் போட்டுக்கிறேன் 10/3 மைனஸ் a யோட மதிப்பு நம்மளுக்கு என்னது? -1 சரிங்களா. -1 தானே. சரி -1 டிவைடட் பை d யோட மதிப்பு நம்மளுக்கு என்னது? 1/6 இப்போ தான் பார்த்தோம். +1 சரிங்களா. முதல்ல என்ன பண்ணிக்கணும்? எப்பவுமே நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி எல்சிஎம் எடுத்து அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டு இருக்க கூடாது சரிங்களா. முதல்ல L - A/D இருக்குல்ல அதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பண்ணுங்க சரிங்களா. அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த பிராக்கெட் குள்ள உள்ளதை என்ன பண்ணிடணும்? சால்வ் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து அந்த +1 அதாவது 1 கூட்டிக்கணும் சரிங்களா. சால்வ் பண்ணிட்டு 1 கூட்டிக்கும் சரிங்களா. அப்படிதான் பண்ண போறேன் பாருங்க புரியும் சரிங்களா. அப்போ 10/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஆயிரும் சரிங்களா. 10/3 +1 ஆயிரும். டிவைடட் பை 1/6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கலாம் சரிங்களா. நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். இப்போ 10 × 1 10 3 × +1 அதாவது 3 × 1 எத்தனை திரும்ப நம்மளுக்கு 3 தான் கிடைக்கும். +3 கிடைக்கும். டிவைடட் பை 3 × 1 3 சரிங்களா. சரி இருக்கட்டும், தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். இப்போ 1/டிவைடு கீழே 1/6 இருக்கு சரிங்களா. அதை நான் மேலே கொண்டு வர போறேன் சரிங்களா. என்ன ஆகும்? மேலே கொண்டு வந்தா தலைகீழாக மாறும். 6/1 மாறும் சரிங்களா. சரி +1 அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1 3 3 இங்க 2 3 6 சரிங்களா. சரி நல்லா பாத்துக்கோங்க. +10 + 3 × 2 இருக்கு சரிங்களா. 10 + 3 × 2 பிராக்கெட்ல தான் முதல்ல சால்வ் பண்ணும் சரிங்களா. 10 + 3 × 2 சரிங்களா. இது ஃபுல்லா ஒரு டேர்ம் சரிங்களா. என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது? போர்ட் மாஸ் விதிப்படி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 × 2 பண்ணிட்டு இருக்க கூடாது சரிங்களா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆனா எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணுங்க சரிங்களா. அப்போ 10 + 3 எத்தனை? 13 × 2 சரிங்களா. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? 1 கூட்டிக்கணும் சரிங்களா. 3 +1 சரிங்களா. 13 × 2 நம்மளுக்கு 26 சரிங்களா. +1 சரி. அப்ப 26 + 1 எத்தனை? 27. அப்போ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கா? மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கா? மொத்த உறுப்புகள் சரிங்களா. உறுப்புகள் 27 உறுப்புகள் இருக்கா. ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா. அவங்க கேட்டிருக்கிறது எப்படிங்கறத நல்லா பாத்துக்கணும் சரிங்களா. நம்மளுக்கு 10வது உறுப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? Tn = A + n - 1 × D அது ஃபார்முலா சரிங்களா. இது மொத்த உறுப்பை கேட்டிருக்காங்க சரிங்களா. மொத்த எத்தனை உறுப்புகள் மொத்த உறுப்புகள் கேட்டிருக்காங்க, எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க சரிங்களா. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. சரி அடுத்த கணக்கு போயிடலாம். சில நேரத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் டேர்மை கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அந்த மாதிரி கணக்கெல்லாம் பார்ப்போம் சரிங்களா. இருந்தாலும் சொல்றேன், லாஸ்ட் டேர்மை கொடுக்க மாட்டாங்க. அந்த லாஸ்ட் டேர்மை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? nth டேர்ம்னாலும் ஒண்ணுதான், லாஸ்ட் டேர்ம்க்குனாலும் ஃபார்முலா என்னதான்? லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுனாலும் nth டேர்ம்க்குனாலும் ஃபார்முலா என்னதான்? Tn = A + n - 1 × D தான் சரிங்களா. சரிங்களா. அப்ப லாஸ்ட் டேர்மை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. எல்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில கணக்குகள்லாம் சொல்ல வர. சரி அந்த மாதிரி கணக்கெல்லாம் பார்ப்போம். இருந்தாலும் நான் இப்பவுமே சொல்லி வைக்கிறேன். சரி இருக்கட்டும். இந்த கணக்கு வாரேன் சரிங்களா. அடுத்த கணக்கு போயிட்டு அடுத்த கணக்கு முடிச்சுட்டு அதுக்கடுத்து இங்க வாரேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். In a playground there are 43 students. சரி இருந்துட்டு போட்டோம். In the first row 38 students in the second row, 33 students in the third row and there are 3 students in the last row சரிங்களா. How many rows are there in the playground அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு விளையாட்டு திடலில் முதல் வரிசையில் 43 மாணவர்களும், இரண்டாம் வரிசையில் 38 மாணவர்களும், மூன்றாவது வரிசையில் 33 மாணவர்களும் உள்ளனர்.
கடைசி வரிசையில் 3 மாணவர்கள் இருப்பின் அந்த விளையாட்டு திடலில் எத்தனை வரிசைகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். ரொம்ப கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ நான் அப்படியே எழுத போறேன். சரிங்களா, ஒரு வரிசை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கான். சரிங்களா, ஒரு விளையாட்டு திடல் இருக்கான். அங்க மாணவர்களை உட்கார வச்சிருக்காங்களா. சரிங்களா, அந்த எப்படி உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா, முதல் வரிசையில 43 மாணவர்கள் இருக்காங்களாம். சரிங்களா, 2வது வரிசையில 38 மாணவர்களை உட்கார வச்சிருக்காங்களாம். 3வது வரிசையில 33 மாணவர்கள் இருக்காங்களாம். சரிங்களா, அப்படி போயிட்டே இருக்கான். கடைசி வரிசையில எத்தனை மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, மொத்தம் 3 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. சரிங்களா, இப்படி 43 38 33 அப்படி போய் கடைசி வரிசையில 3 மாணவர்கள் தான் இருக்காங்களா. சரிங்களா, இப்படி கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, அந்த விளையாட்டு திடலில் எத்தனை வரிசைகள் உள்ளன. சரிங்களா, எத்தனை மாணவர்கள் ஒவ்வொரு வரிசையில இருக்காங்க அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தம் எத்தனை வரிசைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இத நம்ம எப்படி பார்க்கணும், ஃபர்ஸ்ட் கணக்கு பார்த்தோம்ல, அந்த மாடுலேஷன்லயே பாருங்க. சரிங்களா, இது ஒரு வரிசை. சரிங்களா, இது ஒரு வரிசை. அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசை தானா அப்படிங்கறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிருமா. சரி, கூட்டுத்தொடர் வரிசை தானா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு அடுத்த எண்களாக ரெண்டு எண்களாக எடுத்து அதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் சேமா இருந்துச்சுன்னா நம்ம கூட்டுத்தொடர்னு எடுத்துக்குவோம். அப்படிதானே பண்ணுவோம். சரி, முதல்ல பாத்துருவோம். சரிங்களா, சரி, முதல்ல என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்மளுக்கு T2 - T1. சரிங்களா, அப்போ நான் முதல்ல இந்த 2 டேர்மே எடுத்துக்கிறேன். சரிங்களாங்க, எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 43 38. இதுல முதல் டேர்ம் 43, ரெண்டாவது டேர்ம் 38. சரிங்களா, அப்ப என்ன பண்ணணும், 38ல இருந்து 43 கழிக்கணும். சரிங்களா, அப்ப 38 - 43 நம்மளுக்கு எத்தனை, -5. சரிங்களா, -5 பாத்துக்கோங்க. சரி, இங்க -5 கிடைச்சிருக்கு. அடுத்த 2 டேர்ம் அடுத்த எண்கள் தான் எடுக்கணும். சரிங்களா, அடுத்த எண்கள் அடுத்த 2 டேர்ம் எடுக்க போறேன். இதே நான் என்ன பண்ண போறேன், டிஃபரன்ஸ் பார்க்க போறேன். சரிங்களா, அதாவது என்ன பண்ணணும், T2 இதுல எது T2 எது T1, இது T1 இது T2. சரிங்களா, முதல்ல இருக்குது T1, ரெண்டாவது இருக்குது T2. சரிங்களா, அப்ப 33ல இருந்து 38 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், -5 கிடைக்கும். சரிங்களா, அப்ப இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் -5, இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் -5. அப்ப இது என்னதான், டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுனா, சரிங்களா, இடைவெளி சமமாக சேமா இருந்துச்சுனா என்னதான், கூட்டுத்தொடர் வரிசை தான். சரிங்களா, சரி, எழுதிட்டு போட்டோம். சரி, அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மாடுலேஷன்ல பாருங்க. சரிங்களா, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்குது. சரிங்களா, சரி, இந்த கூட்டுத்தொடர் வரிசையோட முதல் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேட்டாங்க, மொத்தம் எத்தனை வரிசைகள் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா, மேல என்ன கேட்டிருந்தாங்க, எந்த மாடுலேஷன்ல கேட்டிருந்தாங்க, மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அப்போ இங்க ஒவ்வொரு வரிசையும் ஒரு உறுப்பா பாருங்க. சரிங்களா, ஒவ்வொரு உறுப்பா பாருங்க. அப்போ இந்த கூட்டுத்தொடர், இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா பாருங்க. ஒவ்வொரு வரிசையும் ஒவ்வொரு உறுப்பா பாருங்க. அப்போ எத்தனை உறுப்புகள் இருக்கு அந்த மாதிரி கேள்வி இருக்கு. புரியுதா, எத்தனை வரிசைகள் இருக்கு இங்க அந்த மாதிரி கேள்வி இருக்கு. சரிங்களா, எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கறதான் கேள்வி. சரிங்களா, அப்ப இந்த மாதிரி எத்தனை உறுப்புகள் இருக்கு அந்த மாதிரி கேள்வி வந்துட்டாலே நம்மளுக்கு எதுதான் ஃபார்முலா, n = L - A / D+1 இதான ஃபார்முலா. அப்ப எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, எத்தனை உறுப்புகள் எத்தனை வரிசைகள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா, இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும், நம்ம குழம்பிடக்கூடாது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், திரும்பியும் நம்ம n = L - A / D+1 இந்த ஃபார்முலா தான் போட போறோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் அவங்களே முதல் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. முதல் வரிசையில 43 மாணவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ முதல் வரிசை ஏனது நம்மளுக்கு 43. சரி, லாஸ்ட் வரிசையில அவங்களே சொல்லிட்டாங்க 3 மாணவர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இப்போ தான் பார்த்து வச்சிருக்கோம், என்னது -5. இந்த ஃபார்முலா கொண்டு மட்டும் போட்டாலே போதும், ஆன்சர் ஈஸியா வந்துடும். சரிங்களா, அப்ப L நம்மளுக்கு 3, -A நம்மளுக்கு என்னது 43 டிவைடட் பை D என்னது D யோட மதிப்பு -5. சரிங்களா, -5 + 1. சரிங்களா, நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல இதை சால்வ் பண்ணிட்டு தான் 1 கூட்டிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா, சரி, சால்வ் பண்ணிடுமா. -3, அதாவது 43ல இருந்து 3 கழிக்கணுங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்து சிம்பிளை பார்த்துக்கோங்க. எந்த பெரிய நம்பர் பக்கத்துல சிம்பிள் இருக்கோ, எந்த பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு அடுத்து அந்த சிம்பிளை போடணும். முதல்ல என்ன இருக்கு, +3 -43 இருக்கு. ஒரே மாதிரி சைன் பிளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா தான் கூட்டுவோம். இங்க பிளஸ் மைனஸ் இருக்கு, +3 -43 இருக்கு, கழிக்க தான் செய்வோம். சரிங்களா, கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும், 43ல இருந்து 3 கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும், 40ன்னு கிடைக்கும். ஆனா பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் சிம்பிள் தான் இருக்கு, அதனால மைனஸ் போட்டுக்கிறோம். சரிங்களா, டிவைடட் பை -5 அப்படியே இருக்கட்டும், +1. சரிங்களா, சரி, இது சால்வ் பண்ணா இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். 4 5 5 8 5 40. சரிங்களா, அப்ப 8 + 1 கடைசி எனக்கு 9ன்னு கிடைக்கும். அப்போ மொத்தம் எத்தனை வரிசைகள் இருக்கு, 9 வரிசைகள் இருக்கு. சரிங்களா, அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா, இப்போ மேல உள்ள கணக்கு போவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். The term, which term of the series 16 11 6 1 is -54ன்னு கேட்டிருக்காங்க. இந்த -54 அப்படிங்கிறது எத்தனையாவது உறுப்பு, விச் டேர்ம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா,
16 11 6 அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு சரிங்களா. தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு சரிங்களா, எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி இருக்கட்டும், என்ன கொடுத்துருக்காங்க, 16 11 6 சாரிங்க 1 இப்படி என்ன செய்யலாம், ஒரு வரிசையை தொடர்ந்துகிட்டே போதான் சரிங்களா. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இது கூட்டு வரிசை தானா, கூட்டுத்தொடர் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோமா. சரி செக் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ஃபார்முலானது d = t2 - t1 இதான ஃபார்முலா. இது ரெண்டுத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது t1 இது t2. சரி என்ன பண்ணணும், t2ல இருந்து t1 கழிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், 11ல இருந்து 16 கழிக்கணும். கழிச்சா என்ன கிடைக்கும், 16ல இருந்து 11 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப மைனஸ் தான் போட்டுக்கணும். அப்ப டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு, -5ன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா. சரி முதல்ல பார்க்கல டிஃபரன்ஸ் -5ன்னு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது ரெண்டு உறுப்புகளை நான் எடுத்து அடுத்தடுத்த உறுப்புகளை எடுத்து நான் டிஃபரன்ஸ் பார்க்கல, திரும்ப எனக்கு -5ன்னு கிடைக்குன்னு பாப்போமா. 6ல இருந்து -6 - 11 11ல இருந்து 6 கழிக்கணும். 11 பக்கத்துல தான் மைனஸ் இருக்கு. இதுதான் t1 இதுதான் t2 சரிங்களா. அப்ப t2 - t1 6 - 11 திரும்ப நம்மளுக்கு -5ன்னு தான் கிடைக்கும் சரிங்களா. அப்ப இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தாங்க சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்மளுக்கு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன், 54 அப்படிங்கிறது எத்தனையாவது உறுப்பு சரிங்களா. 54 இருக்குல்ல, -54 சரிங்களா. -54 அப்படிங்கிறது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. நம்மளுக்கு எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தோம், tn = a + n - 1 × d ன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. நம்ம எப்பவுமே எத்தனையாவது அதாவது அந்த 10வது உறுப்பு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்போம் சரிங்களா. இங்க நம்மளுக்கு உறுப்பை கொடுத்துட்டாங்க சரிங்களா, உறுப்பை கொடுத்துட்டாங்க. ஆனா அது எத்தனையாவது உறுப்புன்னு நம்மளுக்கு தெரியல சரிங்களா. அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். உறுப்பை கொடுத்துட்டாங்க, நம்ம எப்பவுமே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, tn உறுப்பை கொடுத்துட்டாங்க, t என்ன கொடுத்துட்டாங்க, -54ங்கிறத கொடுத்துட்டாங்க. ஆனா எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கிறது n நம்மளுக்கு தெரியல சரிங்களா. எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கிறது தெரியல, n என்ன அப்படிங்கிறது தெரியல சரிங்களா. எப்பவுமே கொடுத்துருக்கிறது t11 சரிங்களா. 11வது உறுப்பை கண்டுபிடிங்க அங்க அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இங்க நம்மளுக்கு t டேர்மை கொடுத்துட்டாங்க சரிங்களா. n என்ன அப்படிங்கறது கொடுக்கல சரிங்களா. எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கறத கொடுக்கல சரிங்களா. அப்போ நம்மளுக்கு n மட்டும் தான் என்ன அப்படிங்கறது தெரியணும் சரிங்களா. புரியுதா, சொல்றது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கான ஃபார்முலா என்னது, tn = a + n - 1 × d சரிங்களா. இதான ஃபார்முலா. நம்மளுக்கு இதுல கொண்டு போட்டோம்னா லட்டு மாதிரி ஆன்சர் வந்துருங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு என்னது 16 சரிங்களா. a நம்மளுக்கு இங்க 16, d நம்மளுக்கு என்னதுங்க -5 சரிங்களா. சரி அப்போ tn அவங்களே கொடுத்துட்டாங்க -54ன்னு சொல்லிட்டு, அப்போ -54 tnக்கு பதிலா போட்டுக்கிறேன், = a க்கு பதிலா 16 + n க்கு பதிலாக என்ன தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சொல்லிட்டேன் என்னதான் எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம், என்னதான் கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டேன் முதல்ல சரிங்களா. -1 × d என்னது நம்மளுக்கு -5. இதை சால்வ் பண்ண நம்மளுக்கு ஈஸியாவே ஆன்சர் கிடைச்சிருங்க சரிங்களா. சரி அப்போ -54 அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போறேன், +16 + n - 1 × -5 இருக்கு சரிங்களா. இந்த 16 மட்டும் நான் இடத்துல கொண்டு வரலாமா, கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்போ -54 அப்படியே இருக்கட்டும். +16 இடது பக்கம் போகல, -16 ஆகும் சரிங்களா. = n - 1 × -5. இந்த -5 எல்லாம் நீங்க உள்ள கொண்டு போகலாம் சரிங்களா. சரி அப்போ -54 -16 சிம்பிள் சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், கூட்ட தான் செய்யணும். ஆனா சிம்பிள் மைனஸ் சிம்பிள தான் போடணும். ஓகே தானே, சொல்றது புரியுது தானே. சரி அப்போ 54 16 கூட்டினா நம்மளுக்கு 70ன்னு கிடைக்கும் சரிங்களா. ஆனா சிம்பிள் எதான் போடணும், மைனஸ் சிம்பிள் தான் போடணும் சரிங்களா. கூட்டணும், சிம்பிள் சேமா இருக்கிறதுனால கூட்டணும், என்ன சிம்பிள் இருக்கோ அதான் போடணும். பிளஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் சிம்பிள் போடணும், மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன் சரிங்களா. சரி இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா, சரி மல்டிப்ளிகேஷன்ல இருந்துட்டு போட்டோம். எனக்கு என்னோட மதிப்பு மட்டும் தான் தேவை. அப்ப என்ன மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா மதிப்பும் இன்னொரு பக்கம் கொண்டு வர மாதிரி நான் பார்க்கணும் சரிங்களா. அப்போ நான் என்ன பண்றேன், முதல்ல -5 மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய -5 மட்டும் நான் இடது பக்கம் கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும், டிவிஷனுக்கு போகும், டிவைடட் பை -5 ஆகும், = n - 1 இருக்கும் சரிங்களா. சரி அப்ப இங்க மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும், 4 5 5, இங்கே 4 5 5, மிச்சம் 2 இருக்கும், 20 இருக்கும், 4 5 20 சரிங்களா. அப்போ 14 = n - 1 இருக்கு, n தான் தேவை. அப்ப -1 மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 14 + 1 = n இருக்கும். அப்ப 14 + 1 எத்தனை, 15 = n ஆயிரும் சரிங்களாங்க. அப்போ ஆப்ஷன்
டி தான் சரியான விடை. சரிங்களா, ரெண்டு ஃபார்முலாலையும் போடலாம். சரிங்களா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணு தானே தேவை. சரிங்களா, எண்ணு தான் தேவை. இந்த கொஸ்டின்ல இருந்து நம்மளுக்கு எண்ணு தான் தேவை அப்படிங்கிறது புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா ப்ரிஃபர் பண்ணாதீங்க. சரிங்களா, n = L-A/D+1 அப்படிங்கிற ஃபார்முலா போகாதீங்க. ஏன்னா ஒரு சில கணக்குல நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுக்க மாட்டாங்கங்க. சரிங்களா, லாஸ்ட் டேர்ம் கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்மளுக்கு திரும்ப லாஸ்ட் டேர்மை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு லட்டு மாதிரி எல்லாமே அவங்களே கொடுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம எதுக்கு லாஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும்? இந்த ஃபார்முலா படியே போங்க. சரிங்களா, சரி அடுத்த क्वेश्चन போயிடலாம். ஆனா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது n மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா tnக்கு அந்த இடத்துல வேலையே இல்லாம போயிடும். சரிங்களா, அதாவது அத்தனையா ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை கொடுத்துட்டு அந்த எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே கேட்காங்க. நம்ம tn ஃபார்முலா போட்டா அந்த உறுப்புக்கான வேலை அங்க இருக்கும். ஆனா n ஃபார்முலா போடல அந்த tn அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்கல்ல அதுக்கான வேலை இல்லாம போயிருங்கிறத நான் சொல்ல வரேன். சரிங்களா, சரி இருக்கட்டும், இதெல்லாம் புரியுங்க, உங்களுக்கே புரியும். சரி அடுத்த கணக்கு போயிடலாம். நானும் எக்ஸ்ட்ரா பேசக்கூடாதுன்னு நினைக்கேன். நம்ம வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்க, என்ன பண்ணேன். சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 24 பார்த்துலாம் பயந்துட வேண்டாம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 24, 23 1/4, 22 1/4, 21 3/4 என்ற போயிட்டே இருக்கு. கூடுதலர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. கூடுதலர் வரிசையில் 3 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 3 அப்படிங்கிறது இந்த உறுப்புல எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க. சரி இருந்துட்டு போட்டுமே. இங்க நான் சொன்னேன்ல லாஸ்ட் டேர்ம் கொடுக்க மாட்டாங்க, லாஸ்ட் டேர்ம் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஃபார்முலா tn ஃபார்முலாலே போங்க சொன்னல. சரிங்களா, சரி நம்மளுக்கு என்ன கேட்டா tn கொடுத்துட்டாங்க. சரிங்களா, மூணாவது அந்த மூணு அப்படிங்கிற நம்பர் இந்த தொடர் வரிசையில எத்தனாவதா இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இப்போ தெளிவா இருக்கா? சரி அப்போ இந்த tn அதாவது 3 அப்படிங்கிறது எத்தனாவது இடத்துல இருக்கு அந்த n. சரிங்களா, எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, nth பிளேஸ் அந்த n அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களாங்க, சரி நம்மளுக்கு என்னதான் தேவை? அந்த ஃபார்முலாக்கு என்னதான் தேவை? tn = a + n - 1 × d. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு tn நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. क्वेश्चनல கொடுத்துட்டாங்க 3ன்னு சொல்லிட்டு a அப்படிங்கிறது 24. சரிங்களா, ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் என்னது நம்மளுக்கு a 24 தெரிஞ்சிருச்சு. அப்போ டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, டிஃபரன்ஸும் தெரியணும்ல. சரி நான் முதல் ரெண்டு டேர்மே எடுத்துக்கிட்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? இது t1 இது t2. சரிங்களா, சரி முதல்ல 24 இருக்கு. அதுக்கு அடுத்த டேர்ம் 23 1/4 இருக்கு. சரிங்களா, கலப்பு பின்னத்துல இருக்கிறத எப்பவுமே சமப்பின்னமாக மாத்தினதுக்கு அடுத்து தான் சால்வ் பண்ணணும்னு நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கேன். சரிங்களா, அப்படிதான் பண்ணணும். சரி முதல்ல சமப்பின்னமாக மாத்திடுவோம். அப்ப 23 × 4 நம்மளுக்கு 23 × 4 92. சரிங்களா, சரி 92 + 1 93/4. சரிங்களா, சரி அப்போ 23 1/4 நாலும் ஒண்ணுதான், 93/4 ஒண்ணுதான். சரிங்களா, சரி அப்போ நம்மளுக்கு d தான் தெரியணும். ஃபார்முலா t2 - t1. நம்மளுக்கு t2 நம்மளுக்கு என்னது 23 1/4. அதுக்கு பதிலா நம்ம சமப்பின்னமாக மாத்தி 93/4 கண்டுபிடிச்சிருக்கோம். 93/4 போட்டுக்கிறேன். -t1 மதிப்பு நம்மளுக்கு என்னது 24. சரிங்களா, சரி இந்த 24 அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ சால்வ் பண்ணிடுமா? சரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா 93 × 1 எத்தனை நம்மளுக்கு திரும்ப 93 தான். 4 × -24. சரிங்களா, 4 × -24 -96. சரிங்களா, சரி டிவைடட் பை 4 × 1 அந்த 4 அப்படியே போட்டுக்கிறேன். சரி அப்போ என்ன பண்ணணும்? 96ல இருந்து 93 கழிக்கணும். என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ -3/4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். சரிங்களா, அப்போ டிஃபரன்ஸ் நம்மளுக்கு -3/4 கிடைச்சிருக்கு. இப்போ ஃபார்முலா கூட போட்டுற வேண்டியதான். அப்போ t1 மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னது 3ன்னு கொடுத்திருந்தாங்க. a யோட மதிப்பு 24 + n - 1 என்னோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம். d யோட மதிப்பு நம்மளுக்கு என்னது -3/4. சரிங்களா, சரி போட்டுக்கிட்டேன். இப்போ சால்வ் பண்ணிட வேண்டியதான். சரிங்களாங்க, சரி 24 நான் இடது பக்கம் கொண்டு போறேன். இப்போ 3 + 24 இடது பக்கம் போகல -24 ஆகும். = n - 1 × -3/4 அப்படியே இருக்கட்டும். இங்க 24ல இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 21 கிடைக்கும். என்ன பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் சிம்பிள் இருக்கு. அதை அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட மதிப்பு மட்டும் தான் தேவை. அதனால என்ன மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்ச எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு வர மாதிரி அந்த ப்ராசஸை நான் கடைபிடிக்க போறேன். சரிங்களா, அப்போ -3/4 முதல்ல இடது பக்கம் கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும்? 4/3 ஆகும், தலைகீழாக மாறும். 4/-3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா, = n - 1 ஆகும். சரிங்களா, சரி இப்போ என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கு. சரிங்களா, சால்வ் பண்ணிக்கலாமா? மைனஸும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 3 7 3 21. அப்ப 7 × 4 நம்மளுக்கு 28 கிடைக்கும். சரிங்களா, = n - 1. சரி அப்போ என்னதான் தேவை? அப்போ -1 மட்டும் திரும்ப இடத்துக்கு கொண்டு வரலாம். அப்போ 28 + 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் = n. அப்போ 28 + 1 29. அப்போ என்னோட மதிப்பு நம்மளுக்கு 29. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா, சரி அடுத்த கணக்கு போயிடலாமா?
ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த மாதிரி கேள்வி அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 3 டிஜிட் நேச்சுரல் நம்பர் விச் ஆர் டிவிசிபிள் பை 6ன்னு கேட்டிருக்காங்க. 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கையை காண்க சரிங்களா. எண்ணிக்கையை கேட்டாங்க சரிங்களா. அதாவது 6ஆல வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். என்ன சொல்லிட்டாங்க, அதாவது ஃபைண்ட் த 3 டிஜிட் நம்பர்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. 3 இலக்க இயல் எண்கள் சரிங்களா. இந்த 3 இலக்க இயல் எண்கள்லாம் 6ஆல வகுப்படும், மொத்தம் அதோட எண்ணிக்கை என்னவாக இருக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. நம்மளுக்கு 3 இலக்கத்துல இருந்தா ஆரம்பிக்கணும் சரிங்களா. நம்மளுக்கு யாருக்குமே தெரியும் சரிங்களா. என்ன தெரியும், 102 அப்படிங்கிறது தான் 3ஆல வகுப்படக்கூடிய சின்ன 3 டிஜிட் நம்பர் சரிங்களா. சின்ன 3 இலக்க இயல் எண் அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா. 102 அப்படிங்கிறது தான் என்ன செய்யும், அதாவது 6ஆல வகுப்படக்கூடிய சின்ன 3 இலக்க இயல் எண்ங்கிறது தெரியும் சரிங்களா. ஏன்னு கேளுங்களேன், முன்னாடி உள்ள நம்பர் 96 அப்படிங்கிறது 6ஆல வகுப்படும் சரிங்களா. அது என்னது 2 இலக்க இயல் எண்ணாக ஆயிரும் சரிங்களா. 2 இலக்கமாக மாறிடும் சரிங்களா. அப்போ 3 இலக்கத்துல முதல்ல 102 அப்படிங்கிறது தான் 6ஆல வகுப்படும் சரிங்களா. அப்போ ஸ்டார்டிங்ல என்னவாக இருக்கும், 102 தான் இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதே 102ல தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறேன் சரிங்களா. எப்படி 996 அப்படிங்கறது தான் என்னது, கடைசி 3 இலக்க இயல் எண் 6ஆல வகுப்படக்கூடியது. இதுக்கு அடுத்தும் சொல்லலாம், இதுக்கு அடுத்தும் 6ஆல வகுப்படக்கூடியது சொல்லிடலாம். அது 4 இலக்கமா மாறிடுங்க. ஏன் 1002ன்னு போகும் சரிங்களா. 1002 தான் என்ன ஆகும், 6ஆல வகுப்படும் இதுக்கு அடுத்து சரிங்களா. அப்போ கடைசியா முடியக்கூட இந்த மாதிரி கணக்குகள் கேட்டாலே ஸ்டார்டிங்கே சொல்லிடலாம், லாஸ்டே சொல்லிடலாம் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறேன் சரிங்களா. அப்போ இதுக்கு அடுத்து என்ன ஆயிரும், அது 4 இலக்கமா மாறிடும். ஆனா 6ஆல வகுப்படும். அவங்க கேட்டிருக்கிறது நம்மளுக்கு என்னதுதான், 3 இலக்க இயல் எண்களை தானே கேட்டிருக்காங்க. மைனஸ்லயும் போக கூடாது சரிங்களா. இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்ப லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு என்னவாக இருக்கு, 996 இருக்கு சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். 6ஆல் வகுப்படக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இதுல இருந்தே உங்களுக்கு என்னங்க தெரியுது, அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் 6ஆக இருக்கு அப்படிங்கிறது தெரியுது சரிங்களா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 4 6 8 10 இப்படி ஒரு தொடர் வரிசை போயிட்டே இருக்குன்னு வைங்களேன். இது எல்லாமே என்னாகும், 2ஆல வகுப்படும் சரிங்களா. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் என்னவாகங்க இருக்கு, எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கோங்க, அடுத்தடுத்த எண்கள்னாலும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் இதோட டிஃபரன்ஸ் 2ஆ தான் இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த வரிசை, அதாவது இது எல்லாமே 6ஆல தான் டிவைட் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கு இடையில டிஃபரன்ஸ் என்னவாகத்தான் இருக்கும், 6ஆகத்தான் இருக்கும் சரிங்களா. அப்போ 6ஆல் வகுப்படுது, 3ஆல் வகுப்படுது, அந்த வரிசை அப்படிதான் போகுது அந்த மாதிரி கொடுத்துட்டாலே அந்த வகுப்படுது சரிங்களா, எத்தனையால வகுப்படுதோ அதுதான் டிஃபரன்ஸா இருக்கும் அப்படிங்கறத சொல்ல வரேன் சரிங்களா. அப்ப டிஃபரன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, 6ன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. எல்லாமே கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது எத்தனை, மொத்தம் எத்தனை சரிங்களா. இத்தனையாவது அப்படி கேட்கல, இத்தனையாவது டேர்ம் கண்டுபிடின்னு கேட்கல, மொத்தம் எத்தனை இருக்கு, 3 இலக்க இயல் எண்கள் 6ஆல வகுப்படக்கூடியது மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க ஃபார்முலா n = L - A / D + 1. இதான ஃபார்முலா. இதுல கொண்டு போட போறோம். எல்லாமே நம்மளுக்கு தெரியும், ஃபார்முலா மட்டும் போட்டா ஆன்சர் வந்துடும் சரிங்களா. சரி இப்ப ஃபார்முலால போடுவோம். அப்ப 996 முதல்ல அப்படியே போட்டுக்கிறேன். -A மதிப்பு என்ன, 102 / D யோட மதிப்பு 6 சரிங்களா, +1. சரி அப்போ 996ல இருந்து 102 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 894 கிடைக்கும் சரிங்களா. அப்ப 894 / 6 சரிங்களா, +1 அப்படியே இருக்கட்டும். இதை சால்வ் பண்ணிட்டு தான் 1 கூட்டிக்கணும் சரிங்களா. இப்போ 1 6 6, இங்கேயும் 1 6 6, மிச்சம் 2 இருக்கும், 29 இருக்கும், 4 6 24 சரிங்களா. அப்ப மிச்சம் 5 இருக்கும், 54 இருக்கும். அப்போ 9 6 54 சரிங்களா. அப்போ கடைசியா 149 + 1 150 ஆயிரும் சரிங்களா. அப்போ 3 இலக்க இயல் எண்கள் 6ஆல வகுப்படக்கூடியது மொத்தம் 150 எண்கள் இருக்கு சரிங்களா. சரி ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் பி தான் சரியான சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இதை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க சரிங்களா. இது ரொம்ப 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 முக்கியமான மாடல் சரிங்களாங்க. என்னது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆல் 3 டிஜிட் நேச்சுரல் நம்பர்ஸ் சரிங்களா விச் ஆர் டிவிசிபிள் பை 8ன்னு கேட்டிருக்காங்க. 8ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கையை காண்க. கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. இப்ப பார்த்த கணக்கு மாதிரியே தான் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாம். கண்டிப்பா ஆன்சர் சொல்லணும்.
இதையும் பார்த்துருவோம். ஹவு மெனி டூ டிஜிட் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 13? 2 டிஜிட் கேட்டால் ரொம்ப ஈஸி சரிங்களா. 1லேருந்து 100 வரைக்கும் மட்டும் தானே 2 டிஜிட்டு சரிங்களா. அதாவது 10லேருந்து சரிங்களா 10க்கு அப்புறம் உள்ளதான் 2 டிஜிட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கூட 1 டிஜிட் ஆயிரும் சரிங்களா. அப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா. 3 டிஜிட்டு 4 டிஜிட் அப்படி கேட்டால் தான் நம்மளுக்கு கஷ்டம். 4 டிஜிட்லாம் மோஸ்ட் கேட்க மாட்டாங்க சரிங்களா. 3 டிஜிட்டும் 2 டிஜிட்டும் தான் கேட்பாங்க சரிங்களா. அப்போ 3 டிஜிட் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர 2 டிஜிட்லாம் ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடும் சரிங்களா. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கேட்டாங்க, 13ஆல் வகுப்படக்கூடிய ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் சரிங்களா. சரி, அப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் என்னது 13 மட்டும் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் சரிங்களா. ஃபர்ஸ்ட் 13 மட்டும் தான் 13ஆல வகுப்படும் சரிங்களா. அப்போ ஸ்டார்டிங்கே என்னதான் 13 தான் சரிங்களா. இதுக்கு முன்னாடி 11 வகுப்படாது 12 வகுப்படாது 13 மட்டும் தான் என்ன செய்யும் ஈரிலக்க எண்கள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த 13ஆல வகுப்படக்கூடிய எண் சரிங்களா. சரி, லாஸ்ட் நம்பர் என்னது 101 சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன ஆயிரும் 104 சரிங்களா. 104 தான் என்ன செய்யும் 13ஆல வகுப்படும். அது 3 இலக்கமா போயிடும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஈரிலக்கம் மட்டும்தான் சரிங்களா. எக்ஸ்ட்ராலாம் கண்டுபிடிக்க வேண்டாங்க, போதுமானதை கண்டுபிடிச்சாலே போதும் சரிங்களா. அப்போ 91 அப்படிங்கிறது தான் ஈரிலக்க எண்ணு, கடைசி எண்ணு 13ஆல வகுப்படக்கூடியது சரிங்களா. லாஸ்ட் 91 தான் வரும் சரிங்களா. சரி, 13ஆல் வகுப்படும்னு கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஃபரன்ஸ் அப்ப என்னவாக தான் இருக்கும் 13ஆக தான் இருக்கும் சரிங்களா. டிஃபரன்ஸ் 13ஆக தாங்க இருக்கும் சரிங்களா. சரி, சொல்லிட்டேன், மேலே விளக்கம் கொடுத்தாச்சு, திரும்ப நான் சொல்ல விரும்பல சரிங்களா. சொன்னா நீங்களும் திட்டுவீங்க சரிங்களா. சரி, அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா வந்து n = l - a / d + 1. இதான் ஃபார்முலா. l ஓட மதிப்பு நம்மளுக்கு 91 மைனஸ் a ஓட மதிப்பு 13 பை டிஃபரன்ஸ் என்னது நம்மளுக்கு 13 சரிங்களா +1 சரிங்களா. முதல்ல இதை நம்ம சால்வ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வருவோம். சரி, 91ல இருந்து 13 கழிச்சோம்னா 78 சரிங்களா. 78 பை 13 + 1 இருக்கும். சரி, அப்போ ஓர் 13 13 6 13 78 சரிங்களா. சரி, அப்போ 6 + 1 நம்மளுக்கு 7ன்னு கிடைச்சிடும். இதுதான் ஆன்சர். மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு 7 எண்கள் இருக்கு சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. எனக்கு தெரிஞ்சு 13வது வாய்ப்பாடை சொல்லி, அதாவது ஒரு 13 13 இரு 13 26 13 39 அப்படின்னு சொல்லி 91 சரிங்களா. லாஸ்ட் 91 ஈரலக்கம், அதாவது ஈரலக்கத்தை முடியக்கூடிய அந்த நம்பரை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 7 13 91 வந்துடும் சரிங்களா. அப்படியே போட்டுருக்கலாமோ, ரொம்ப பெருசா எழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஈரலக்கத்துக்கு அப்படி போட்டாலே ரொம்ப ஈஸியா வந்துடும்ல சரிங்களா. அப்போ அப்படி கூட பண்ணலாம். இவ்வளவு பெருசா எதுக்கு போட்டுக்கிட்டேன்னு. சரி, அப்ப 7 13 91 அப்படியே முடிச்சுக்கலாம் சரிங்களாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.